ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு எபிசோடில் ஒரு விஷயம் மட்டும் லாஜிக் இல்லாத மாதிரி நமக்கு கொஞ்சம் எரிச்சல் வரும். பட் அந்த விஷயத்தை பொறுத்துக்கிட்டு கதையை கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 9. நைட்ஸ் எல்லாருமே வெளியே அட்டாக் பண்ண ரெடியாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் யாருமே இன்னும் உள்ளே போகல. ஷேடோ கார்டனில் இருக்கிறவங்க அகாடமிக்குள்ளே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நியோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஒளிஞ்சிருந்து உட்காந்து சிக்னல் கொடுத்துட்டு இருக்கா. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஈவன் எங்கள் பவர் வந்தாலுமே கூட இந்த ஆர்மர் போட்டவன் அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரியுறான் அப்படின்னு சொல்லி போரியானா யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவையோ செரியவோ காமிக்கிறாங்க. சரி ஒரு வழியாக ஃப்ரீக்வன்சியை ரெடி பண்ணி அந்த ஆர்டிஃபேக்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி ரெடி பண்ணிட்டா. எஸ் சாதிச்சிட்டோம். இது போய் நம்ம அது பக்கத்தில் வச்சா போதும். எங்கள் அப்பா சொன்னதை வச்சு பார்த்தா இந்த புக்காக தான் இருக்கும் அப்படின்னு அவர் புக்கை ப்ரெஸ் பண்ணுவோம். ஒரு சீக்ரெட் வே ஓப்பன் ஆகுது. அண்டர் கிரவுண்ட் டனல் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ப சரி ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. அவங்க அம்மாவை யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணிருப்பாங்க. அந்த அதிர்ச்சியில அவ அப்படியே உள்ள போய் பாக்குறா. கொலை பண்ணவா அவ பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். ஆனா அதை கவனிக்கல. லூத்தர் பார்னட் அந்த இடத்துக்கு வரான். அவங்க அம்மா இறந்தது நினைச்சு ஃபீல் பண்ணாத, உனக்கு நான் இருக்கேன். அவங்க அம்மா மாதிரியே நீயும் ஒரு பிரில்லியன்ட்னு தெரியும். வேணா அவங்களோட ரிசர்ச்சை நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறான். கவலைப்படாதீங்கப்பா, நான் வந்து அவங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சரி நினைக்கிறா. கவலைப்படாத, உனக்கு எதுவாக நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவ கிளம்புறா. நம்ம ஹீரோ இப்ப அவனோட வேலையை ஆரம்பிக்க போறான். இந்த ரெக்ஸ் எங்க போனா இவ்வளவு நேரம் ஆகியும் காணுமே ஆர்மர் போட்டவன் யோசிக்கிறான். ஓரியானா ஏதாச்சும் பண்ணுங்க பிரின்சஸ்ன்னு சொல்லவும், மேஜிக் இல்லாம நம்மளால ஃபைட் பண்ண முடியாது. அப்படியே நம்ம மேஜிக் திரும்ப வந்தாலும் அந்த ஆர்மர் போட்டவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியுறான் அப்படின்னு ஓரியானா சொல்லவும், திடீர்னு ஏதோ ஷூட் பண்ற சவுண்ட் கேக்குது. வவாலுங்களை பார்த்து சரி பயப்படுறான். ஆனாலுமே தைரியமா முன்னாக்கி போயிட்டு இருக்கா. ஃபுல் மேஜிக்கு காலியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த டெரரிஸ்ட் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரின்சஸ் ஓரியானா நம்ம இதை இப்படியே விட முடியாது, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு கூட இருக்கவன் சொல்லவும், வெயிட் பண்ணு, அதை தான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு ஓரியானா சொல்றா. ஆசைப்பட்டது நிறைவேற போகுது அப்படின்னு அந்த ஆர்மர் போட்டவன் நினைக்கிறான். சரி ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஐயா ஃபேவரஸ் நம்ம கையில இருக்கிறத பார்த்துட்டு அவ கையில இருக்கிற அந்த ஆர்டிஃபேக்ட் ஆக்டிவேட் பண்றா. அப்பா நான் அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே தூக்கி போடவும், அதோட மேஜிக் கூட அந்த ஐயா ஃபேவரஸ் மேஜிக் வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ ஐயா ஃபேவரஸோட மேஜிக் கட் ஆகி இப்போ அந்த பேரியரும் போகுது. ஓரியானா டக்குனு போய் ஒருத்தனை அட்டாக் பண்ணிட்டு நம்ம மேஜிக் திரும்ப வந்துருச்சு, ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஃபைட் பண்ண ஆரம்பிக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்ட்ரோல் மாரி போயிட்டாங்க. என்ன பண்றது அப்படின்னு அங்க இருக்கிற ஒருத்தன் கேட்கவும், எல்லாரையும் போட்டுல அப்படின்னு ஆர்மர் போட்டவன் சொல்றான். அவனுக்கு தேவையான அந்த ஆர்ட்வேக் கிடைச்சிட்டுங்கிறதுனால அதை எடுத்துட்டு அந்த ஆர்மர் போட்டவன் போறான். என் மேஜிக் அப்சர்வ் பண்ணாலுமே என்கிட்ட இன்னும் கொஞ்சோண்டு மேஜிக் இருக்கு. அதுக்குள்ள நான் அந்த ஆர்மர் போட்டவனை எப்படியா தடுக்கணும். சரி உன்னோட சாக்ரிஃபைஸ் நான் வீண் போக விட மாட்டேன் அப்படின்னு ஓரியானா நினைக்கிறா. அப்ப திடீர்னு அவளுக்கு சின்ன வயசுல ஒருத்தனை பார்த்த ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ இப்ப ஷேடோவா வேற லெவல்ல மாசா என்ட்ரி கொடுக்குறான். எல்லாம் சூப்பரா பண்ண, அடுத்து என்ன பண்ண போற, பியூட்டிஃபுல் ஸ்வாட் வீல்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓரியானாவை பார்த்து கேட்கறான். ஒரிஜினல் ஷேடோ கார்டன் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. நாங்க தான் ஷேடோ கார்டன், ஷேடோல மறைஞ்சிருந்து ஷேடோஸை ஹண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கல்டா டியாப்லஸ் எல்லாரையுமே அவங்க போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. சீக்கிரம் எல்லாரும் வெளியே போங்க, அடிப்பட்டவங்களையும் தூக்கிட்டு போங்க அப்படின்னு ஓரியானா சொல்றா. ஆர்மர் போட்டவன் எங்க போறாங்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். அப்பாவை எங்க தேடிய காணுமே, அவர் எங்க தான் இருக்காரோ அப்படின்னு சொல்லி சரி அவங்க அப்பாவை தேடிட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லா லேம்பும் திடீர்னு வெடிச்சு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. சீக்கிரமா எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு ஓரியானா சொல்றா. அவங்க இடத்த அவங்களே இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு கேமா மேல நின்று பாத்துட்டு இருக்கா. ஆடிட்டோரியம் மட்டும் இல்ல, ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பில்டிங்குமே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. அந்த ஆர்மர் போட்டவன் தான் லேம்ப் எரியிற கேஸோட பிரஷரை ஃபுல் ஹை ஆக்கி விட்டுட்டான். சரி வந்த சீக்ரெட் டனல் வழியாவே அவன் தப்பிச்சு ஓடிடுதான். நம்ம மேஜிக் திரும்ப வந்துருச்சு. திடீர்னு பார்த்தா எல்லாருமே தீ பிடிச்சி எரியுது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஐரிஸ் யோசிக்கிறா. அப்போ ஓரியானாவை பார்த்துட்டு பிரின்சஸ் ரோஸ் என்னாச்சுன்னு ஐரிஸ் கேட்கவும், ஷேடோ கார்டன் ஒரு குரூப் தான் எங்களை வந்து காப்பாத்தினாங்கன்னு சொல்லவும், கன்ஃபார்மா தெரியுமா அவங்க தானே ஐரிஸ் கேட்கவும், ஆமா ஆனா எங்களை அட்டாக் பண்ணவங்களும் ஷேடோ கார்டன் தான் சொன்னாங்க அப்படின்னு ஓரியானா சொல்றா. நீங்க எங்க தான் இருக்கீங்க அப்படின்னு செரியும் டனல் வழியா ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த பாஸ் போயிட்டு செரி அப்பாவோட ஆபீஸ்ல இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் எரிக்கிறான். எதுக்கு இந்த காஸ்டியூம், லூத்தர் பார்னட் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆர்மரை கலெக்டரா பார்த்தா அது செரியோட அப்பா தான். காகணும், நீ அப்படி கண்டுபிடிச்ச என்னோட வாக்கிங் ஸ்டைலா நடந்துக்கிற விதமா அப்படின்னு அவன் கேட்கவும், பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு நல்ல அப்சர்வேஷன் இருக்கு அப்படின்னு பார்னட் சொல்லவும், உங்களை பார்த்தா இந்த மாதிரி ஆளா தெரியலையே, ஓஷன் ஃபெஸ்டிவல்ல கூட வின் பண்ணியிருந்தீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓஷன் ஃபெஸ்டிவல்ல வின் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸ்ட்ரென்த்துங்கிறது அதுக்கும் மேலானதா இருக்கு. இந்த உலகத்துல யாருமே ரீச் பண்ணாத ஹைட்ஸா ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைச்சேன். அதுல எனக்கு கிடைச்சதுதான் செரியோட அம்மா. ஸ்ட்ராங்கா மாறதுக்கு அவ ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா. நானே அவளுக்கு ஃபண்டிங் பண்ணி அந்த ரிசர்ச்க்கு ஹெல்ப் பண்ண கனவா நினைவாக்குறேன். அந்த ஐயா ஃபேவரஸ் அவளுக்கு கிடைச்சது. அது ரொம்ப டேஞ்சரஸ், கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும்னு சொன்னா. சரியான முட்டா, பேப்பரை கிழிக்கிற மாதிரி அவளை நான் கிழிச்சு கடைசி அவ ஹார்ட்டை குத்தி ஒரு ட்விஸ்ட், அவ்வளவுதான் அவ இறந்து போயிட்டா. அப்புறமா சரி அவ சரியான முட்டாள், நான் தான் அவங்க அம்மாவை கொலை பண்ணேன்னு கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு பார்னட் சொல்லவும், அப்ப நீ செரியவும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் செஞ்சியா நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க அம்மா விட்ட ரிசர்ச்சா அவளை வச்சு முடிச்சேன், அவங்க அம்மா விட்ட விஷயத்த அவளை வச்சு முடிச்சேன், உனக்கு கோவமான்னு பார்னட் கேட்கவும், எனக்கு தெரியல, எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயத்த மட்டும்தான் நான் பெருசா கேர் பண்ணவங்களை பத்திலாம் நான் அக்கறைப்படுறது இல்ல, எனக்கு இருக்கிற ஒரே கோல் அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப
இறந்து போனா அவங்க அம்மா அந்த பொண்ணை பத்தி கவலை இல்ல அப்படின்னு அவன் கேட்கவும், நம்ம ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா யாராச்சும் இங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்னட் அசால்ட்டா வந்து நம்ம ஹீரோவை வெட்டுறான். நம்ம ஹீரோ ஜன்னலுக்கு வெளியே போய் விளறான். ஃபேர்வெல் செட் ஆகணும் அப்படின்னு நம்ம போனா, எங்க போற அப்படின்னு ஷேடோவா நம்ம ஹீரோ அங்க வந்து உட்காந்துருக்கவும், என்னோட இத்தனை வருஷம் ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன், எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, இது என்ன இன்னும் ஸ்ட்ராங்கா மாட்டும் அப்படின்னு இப்போ அந்த ஆர்டிஃபேக்ட் அவனோட உடம்புக்குள்ள செலுத்தவும் அவன் ரொம்பவே பயங்கர ஸ்ட்ராங்கா மாறுதான். இவ்வளோ மேஜிக் பவர் ஒருத்தக்குள்ள இருக்கு, என்னை யாராலையும் இதுக்கப்புறம் தடுக்க முடியாது, நான் ஸ்ட்ராங் ஆகணுங்கிற ஹையஸ்ட் பீக்கை நான் அடைஞ்சிட்டேன், இனி என்னை யாராலையோ தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கூட வந்து ஃபைட் பண்ணா. நம்ம ஹீரோ நின்ன இடத்த விட்டு அசையாம அவன் அட்டாக்க தடுத்துட்டு இருக்கான். நான் அவன் கூட விளையாடினது போதும்னு நினைக்கிறேன், இப்போ சீரியஸ் ஆகிறதுக்கான நேரம். அதிக பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணா. பார்னட்டோட கையில நம்ம ஹீரோ வெட்டியிருக்கானே தவிர்த்து நம்ம ஹீரோ மேல சின்ன ஸ்கிராச் கூட படல. உன்னோட பெஸ்ட்டே இவ்வளவுதான் அவனால பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பட் நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டேன், நாங்க செஞ்ச தப்பு எல்லாமே இப்ப பழி உங்க மேலதான் வந்து விழப்போகுது அப்படின்னு அவன் சொல்லவும், அதனால எனக்கு என்ன வந்தது, எதுவும் மாற போறது இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கிரைம்ஸோட பழியவும் கூட நான் ஏத்துக்கிட தயாரா இருக்கேன், நீ ஏன் மேல போட்டுக்கோ, ஆனா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, நான் நியாயத்தோட வழியில போறவன் கிடையாது, அதே நேரத்துல ஈவிலோ கிடையாது, எனக்குன்னு ஒரு வழி அமைச்சு அதுல நான் போவேன், இந்த உலகமே என்ன தேடினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்றான். அவளை பேப்பரை கிழிச்ச மாதிரி கிழிச்சல அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கை காலெல்லாம் வெட்டிட்டு கடைசியில ஹார்ட் தானே சரி அம்மாவை இப்படி தானே சாகரிச்சு நம்ம ஹார்ட்லயே நம்ம ஹீரோ கத்திய விட்டு சொல்லுவியா அதே மாதிரி ட்விஸ்ட் பண்றான். அந்த ஆர்டிஃபேக்ட் டெஸ்ட்ராய் ஆகுது, இவனும் இறந்து போயிருந்தான். வழக்கம் போல செரி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்துக்கு வாரா. அவங்க அப்பாவும் செத்தது பார்த்தா அவ ரொம்பவே ஷாக்கிங்ல நின்றுட்டு இருக்கா. இல்ல ஏன் இப்படி நடக்கணும், அப்பா என்னை விட்டு போகாதீங்க அப்பா அப்படின்னு செரி வந்து ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு உண்மை தெரியாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பியிருக்கான். கொலை பண்ணிருக்கோம், கிட்னாப் பண்ணிருக்கோம், எல்லா பழியும் நம்ம மேல விழுந்திருக்கு. லார்ட் ஷேடோ என்ன சொன்னாருன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கிரைமோட பழியவும் நாங்க ஏத்துக்கிட்டோம், ஆனா அது எங்களை தடுக்காது அப்படின்னு லார்ட் ஷேடோ சொன்னாரு அப்படின்னு கேமா சொல்லவும், இத்தனை நாள் நம்ம ஜஸ்டிஸோட பாதையில போறோம்னு நினைச்சேன், ஆனா லார்ட் ஷேடோ அதை டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறாரு, நம்மளும் அதே மாதிரி இருக்க கத்துக்கிடணும் அப்படின்னு ஆல்பா சொல்றா. இந்த ஸ்கூலுமே டேமேஜ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ அவன் திங்ஸ் எடுத்துட்டு வெளியே வரான். அப்ப செரி வந்து நிக்கிறா. உன்னோட ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீ இல்லைன்னா என்னால அதை பண்ணிருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும், எனக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணதே நீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சில விஷயங்களை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு இனிமே எனக்கு எந்த ரீசனும் இல்ல, நான் லாவ்கஸ்க்கு போறேன்னு வா சொல்லவும், ஓ சயின்ஸ்ல பெஸ்டா இருக்கிற அந்த சிட்டியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா குட் பை சிட், ஒன்னு தெரிஞ்சுக்கிடணும்னு எனக்கு ஆசை தான், பட் நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு வா கிளம்பவும், லைஃப்ல உன் கோல் என்ன நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்க அப்பாவை கொலை பண்ணவனை பத்தி யோசிச்சுட்டு, அது ஒரு சீக்ரெட், உன் கூட இருந்த டைத்தை நான் என்ஜாய் பண்ண சிட், ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. என்னாலும் சரி கண்டிப்பா நான் அப்படின்னு சரி எதையோ யோசிச்சுட்டு கிளம்புறா. ஹீரோவா அப்படியே எதையோ யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த செரி தான் கிங்டம்லயே ரொம்பவும் இன்டெலிஜென்ட்டான பொண்ணு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க அம்மாவை கொலை பண்ணவன் அந்த இடத்துலயே நின்னுமே கூட அவ அதை கண்டுக்கிடல. ஹீரோ அவங்க அப்பாவை கொன்னதுக்கு அப்புறமா அவ போய் கிட்ட போய் தான் பாத்திருப்பா. அவ அப்பா உடம்புல அந்த ஆர்டிஃபேக்டை யூஸ் பண்ணதுக்கான ஒரு தலைமை மாதிரி நஞ்சுல இருக்கும். அவங்க அப்பாவுக்கு தான் அந்த சீக்ரெட் டனலோட வழி தெரியும், அது வழியா தான் இவனும் வந்திருப்பான். இது எதை பத்தியுமே சரி யோசிச்சிருக்க மாட்டா. ஷேடோ தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான், அவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சரி நினைக்கிறத நமக்கு இன்டைரக்டா காமிச்சிருப்பாங்க. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.